சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஆளுக்கு ஒரு கால் முடமா இல்லை ஏதோ ஒரு வாத வியாதியோ இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஆனால் இது இவன் பாவத்தினால வந்த வியாதின்னு தெரியுது. என்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதிக கேடானதொன்றும் வராதபடி இனி நீ செய்யாது. அப்போ பாவத்தினால தான் அவனுக்கு என்ன வந்திருக்குது, அந்த வியாதி வந்திருக்குதுன்னு ஆண்டவர் அங்கே உணர்த்துறார். அவனுக்கு இயேசுவை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஏன்? இல்லை இல்லை, அவங்கிட்ட கேட்குறாங்க, உன்னை யாருப்பா சுகமாக்குனது? என்னங்க சுற்றி தேடி பார்க்குற, யாரை காணோம்? தெரியலைங்க. ஒருத்தர் வந்தாருங்க, கேட்டாருங்க, எதிர்த்து நடன்னு சொன்னாருங்க. நான் கூட என்னமோ சும்மா சொல்கிறேன்னு நினச்சேங்க, ஆனால் எழுந்திரிச்சிட்டனுங்க. அதான் பாருங்க, நான் தூக்கிட்டு நடக்கிறேனுங்க. இல்லை, அவருக்கு ரொம்ப ஆச்சரியத்தில் தெரியல யாருன்னு. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஐயா என்ன சொன்னார் பாயிண்ட்டு, இயேசுவை பற்றி முழுமையானா கொஞ்சம் கூட தெரியலன்னா கூட அவர் சில சமயம் என்ன பண்ணிடுவார், இயேசு என்ன சுகமாக்கினப்போ எனக்கு என்ன தெரியும், இயேசு என்ன சுகமாக்கினப்போ எனக்கு வயசு 2.5 இல்லையா? எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா விசுவாசித்தேன், அவ்வளோதான். இயேசு என்ன சுகமாக்கும்போது இயேசு பற்றி எனக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி எனக்கு ஒன்று, எங்கள் அப்பா அம்மாவை பற்றியே ஒன்றும் தெரியாது இல்லை. ஆனால் அவர் சுகமாக்குனார். அதனால் சுகம் ஆக்கிறது நிறையா நேரம் உங்களுடைய விசுவாசத்தை நிமித்தம் ஆண்டவர் அவங்கள என்ன பண்ணுவார், சுகமாக்குவார். ஸோ அவனுக்கு யாருன்னே தெரில. அது ஏன் தெரியலங்கிறது கேள்வியே கிடையாது. மொத்தத்தில் அவனுக்கு என்ன தெரியாது, இயேசுவை பற்றி தெரியாது. இப்போ அவன் பாவம் செய்கிற வயசு எத்தனை வயசில் பாவம் செய்ய முடியும்? ஒரு 15 வயசுக்கு மேலே தான் என்ன பண்ணியிருக்க முடியும். அதுவும் உடம்பை கெடுக்கிற அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கிறானாக்கா எவ்வளோ திமிருத்தனம் பண்ணியிருப்பான். உடம்பு கெடுக்கிற அளவுக்கு பாவம் செஞ்சதுனால தான் என்ன ஆயிடுச்சு. அப்போ அவனுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? 50 இல்லை 60 கிட்ட இருக்கும். எவ்வளோ இருக்குங்க? வியாதி வந்தே 38 வருஷம். 15 வயசுக்கு மேலே தான் தப்பே பண்ண முடியும் நீங்கள். அப்போ கூட்டி பாருங்க, 60 கிட்ட அவனுக்கு வயசு இருந்திருக்கும். 57, 58, 60, 65க்குள்ளே இருந்திருக்கும். 55லேருந்து 65க்குள்ளே அந்த ஆளுக்கு வயசு. நேற்று வரைக்கும் செஞ்சேன்னு சொல்ல முடியாது, இருக்கலாம். அதுவும் ஆமாம் இருக்கலாம். இயலாமையில் என்ன பண்ணுவோம், திட்டுவோம்ல. பஸ்ஸை பிடிக்க வர்றேன், பஸ்ஸு போயிட்டான், சரி மேட்டூரில் தான் விட்டுட்டோம், அம்மாப்பேட்டையில் போய் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு எதில் வர்றேன், ஈரோடு பஸ்ஸில் ஏறி அம்மாப்பேட்டையில் வந்து இறங்குறேன் போயிட்டான். இப்போ என்ன ஆகும்? அவன் டைமை கீப்பு பண்ணுறான். நாம் வந்து நம்ம டைமுக்கு வந்தால் அவன் என்னத்துக்கு இருக்கணுங்கிற அவசியம். ஆனால் யார் மேலே தான் கோபம்? டிரைவர் மேலே. பெரிய வேகமாக வந்துட்டான், எல்லா நாளும் வர்ற மாதிரி அப்படின்னு மனசு சொல்லுது. அப்புறம் சி ஆண்டவரே எல்லாமே நீங்கள் நன்மைக்கு தான் சரி இல்லையா? அப்போ பாருங்கள், ஒரு சின்ன காரியத்துலேயும் நம்ம கோபம் வருது. அவன் சுகம் ஆகும்னு அவன் எத்தனை வயசில் எத்தனை வருஷத்தில் கொண்டாந்து விட்டாங்கன்னு தெரில. அவனுக்கு வியாதி வந்து 38 வருஷம். 38 வருஷமாக அங்கே இருந்தானா நமக்கு தெரியாது. ஆனால் காத்து இருக்கிறான். அப்போ சுகம் வேணுமாயான்னு கேட்டால் சுகமானுன்னு ஆசைப்படுறியா? ஏனுங்க கேட்குறீங்க? நான் இங்கே எத்தனை வருஷமாக கிடக்கிறேன்னு தெரியுங்களா? ஒவ்வொரு முறையும் தண்ணியை கலக்கும்போது போகலான்னு பார்த்தாங்க, அதுக்குள்ளே தான் பாருங்க அதுங்கெல்லாம் தூக்கிட்டு போய் விட்டுருதுங்க. நாசமாக போனதுங்க.
நான் போயிருப்பேனுங்க. அதுக்குள்ளே பாருங்க அது தடிமாடாட்டம் இருக்குதுங்க பாருங்க. அதுக்கு துவங்க கொண்டு போய் விட்டுருதுங்க. யார ஐயா சொன்னார வாலண்டியர் இந்த ஆளுங்களை சொல்லியிருக்கலாம். பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க கபோதிங்க. அவனுங்க ஒரே உருண்டு உள்ளே போயிடுறானுங்க. எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ தன்னோட இயலாமையையும் ஆதங்கத்தையும் யார்கிட்ட சொல்லியிருப்பான்? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? படகை எடுத்துட்டு நான் சரி சொன்னார். அவன் பக்கத்தில் இன்னும் 10 வியாதியஸ்தம் படுத்துட்டு தானே இருக்கிறான். 5 மண்டபத்துலேயும் வியாதியஸ்தம் இருக்கிறான்ல. அவங்க யார்கிட்டையும் அவர் என்ன பண்ணல, தொடவும் இல்லை, சுகமும் பண்ணல. நம்ம அடிக்கடிக்கு வருத்தப்படுறோம்ல, சர்ச்சுக்கு இத்தனை வருஷம் வர்றாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்களா இல்லை? இத்தனை பேர் வந்தாங்க, ஒரு 2 பேரை மட்டும் சுகமாக்குனீங்க ஆண்டவர். சில சமயம் நமக்கு ஒரு பேராசை, நாங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது எல்லாருக்கும் நல்லது நடந்தோம், அப்புறம் நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாத. ஆமாம், அப்படியெல்லாம் பட்டம் வேறு நம்மளே போட்டுக்கிட்டு நம்மளே நாசமாக்கியோமே, நரகத்துக்கு போயிடுவோமே. அதனால தான் ஆண்டவர் நம்ம கையினால் அற்புதம் செய்கிறது கூட கணக்காக தான் செய்கிற. நமக்கு என்ன வந்துடும்? கோளாறு வந்துடும். என்ன கோளாறு? நிறைய தின்னா வயிற்று கோளாறு, பெருமைப்பட்டா ஜீவனுக்கே கோளாறு, பரலோகத்துக்கே போக முடியாத கோளாறாயிட்டு. சரி, சுகம் ஆகிவிட்டாரு. அவன் எந்திரிச்சு படுக்கையை தூக்கிட்டு போகிறான். எங்கேயா போகிறான்? ஏனுங்க இன்னைக்கு ஓய்வு நாள் படுக்கையை தூக்கிட்டு போகிறான். எனக்கு என்னங்க தெரியும் இன்னைக்கு ஓய்வு நாளா என்னன்னு? என்ன சுகமாக்குனவர் என்ன பண்ணார்? எடுத்து நடானாரு. எங்க சுகமாக்குனவர் சொன்னால் நான் போவ கீழே தெய்வம் தாங்க. என்னங்க அதுக்கு போய் இப்படி யார் அவனை சுகமாக்குனது? அவருங்களா தேடுறாரு. காணுங்களே எங்கே போயிட்டாராட்டம் இருக்குங்க. வந்தாருங்க, என்ன நடனாருங்க. நான் கூட இங்கே தான் இருப்பாருன்னு நினச்சேங்க, காணுங்க. இப்போ பௌத்தெரிச்சல் யாருக்கு? யூதர்களுக்கு. யூதர்கள்னால் உடனே நம்ம எல்லா யூதரையும் நினச்சிடக்கூடாது. அங்கே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கும் பரிசேயருக்கு கை தூக்குற யூதனா சொம்பு தூக்குற யூதர்கள் கொஞ்சமே இருப்பாங்க இல்லையா, அவங்க சரிங்களா? யூதர்களில் கர்த்தரை விசுவாசிக்கிற கூட்டமும் இருந்தாங்க, ஆண்டவரை நம்புறவங்க இருந்தாங்க. கிடைக்கிற காசு இல்லை. அதாவது ஒன்று தங்களால் சுகமாக்க முடியல. நாங்கள் ரொம்ப எப்படி இருக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை படிக்கிறோம், அதை கவனமாக கை கொள்கிறோம், நாங்கள் யெகோவாவுக்காக ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த ஆள் எந்த ஊருக்கார, ஊர் பேர் தெரியாதவன், படிக்காதவன், கொஞ்சமாக பாருங்கள், ஆளை பாருங்கள், கல்ச்சராக இருக்கான், வந்துட்டான் கிராமத்துக்கார அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் குணமாகிறாரு. அதனால் என்ன ஆகுது? அவங்களுக்கு மவுஸ் டவுன் ஆகுது. என்ன ஆகுது? ஆமாம், உங்களை ஏன் பிடிக்கல, உங்களை ஏன் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களை ஏன் துரத்தணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நல்லா ஆகுதுன்னு பேச்சு ஆகிப்போச்சு. இவர்கிட்ட போனாங்க, நல்ல ஐடியா கொடுப்பாருங்க, நம்மளை சரியாக சொல்லி கொடுப்பாருங்க, உங்களுக்கு பிரச்சனை மாறி போயிருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போங்க, அந்த கருப்பு கேட் இருக்குல்ல, அது உள்ளே போனீங்கன்னா கண்ணாடி போட்டு கொடுத்துருப்பாருங்க, அவர் போனீங்கன்னாங்க பேயெல்லாம் துரத்து போடுவாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுனால 4 பேர் வர்றாங்க. வந்து நல்லா ஆகிட்டு திரும்பி போகிறாங்க. 4 ஆர்எஸ்எஸ்காரன், ஏண்டா எங்கடா நீ எங்கடா இங்கே வந்தா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு தெரிஞ்சவன். கூட 4 பேரும் ஆர்எஸ்எஸ்காரன் நின்றுட்டுருக்கிறான்.
இல்லைங்க, ரொம்ப நாளாக உடம்புக்கு பிரச்சனை இருந்துச்சிங்களா, அதான் அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இங்கே இருக்கிற ஃபாதர்கிட்ட போனால் நல்லா போயிடும். நாங்கள் போனோங்க, அவர் பாடம் போட்டாருங்க, நல்லாகி போச்சுங்க. ஒன்றா அவங்களுக்கு இப்போ என்னது குப்புன்னு எரியுது. சரியா, ஏற்கனவே எரியுது. இந்த ஆள் எண்ணெய் ஊற்றி விட்டான். இவன் தெரியாமல் தான் சொன்னான், இவன் வேணும்னுலாம் சொல்லலை. இவன் என்ன பண்ணுறான், நடந்தது இயற்படி. இவன் இந்த ஆளுங்க வந்து தேவநாத ஐயாவுக்கு தொந்தரவு பண்ணுவார்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க நடந்ததை சொல்லி போட்டாங்க யதார்த்தமாக. அவனுங்க யார் அந்த ஆள் அப்படின்ட்டு வர்றாங்க, வந்து விசாரிக்கிறாங்க. யார் இந்த இடம் யார் இது, என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க கேள்வி கேட்குறாங்க. அவரை நீங்கள் யாருங்கிறாங்க. அவரை சாதாரணமாகலாம் பதில் சொல்லிட மாட்டார் தேவநாத. நீங்கள் யார், நீங்கள் என்னத்து கேட்குறீங்க? உடனே ஒருத்தன் கையை வீசிட்டான். கையை உடனே அவருக்கு சொல்றன்னு என்ன ஆகுது, யாரையா நீங்கள் இம்மால கையை வைக்கிறீங்க? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அது மாதிரி இங்கே ஏசு யாருன்னு தெரில, ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கேட்குறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது யார் தான். இல்லை, எருசலேம் இது. இது எங்கே இல்லை, கலிலேயா இல்லை, இது எங்கே எருசலேம். இங்கே ஏசுனாக்கா மரியா மகன்லாம் தெரியாது. அது நாசரேத்துலையும் கலிலேயாவிலையும் தான் இவர் யோசேப்பு மகன் அதெல்லாம் சொல்கிறது. இங்கே வந்தால் யார், கலிலேயாக்காரன் ஒருத்தன், அவ்வளோதான் அடையாளம். எந்த ஊருக்காரன், கலிலேயாக்காரன் ஒருத்தன், அவ்வளோதான் அடையாளம், வேற ஒன்றும் தெரியாது. சரியா? இப்போ இயேசு யூதர்களுக்கு அட்ரஸ் பண்ணுறார். இவங்க கேள்வி குழப்பத்தில் இருக்கிறாங்கல்ல, 17 வாசிங்க. என் பிதா கிரியை செய்கிறாரு, நானும் கிரியை செய்கிறேன். இந்த ஆள் பாருங்க, யதார்த்தம் எவ்வளோ பெரிய யதார்த்தம்னா, தேவாலயத்தில் அவனை பார்க்குறாரு. 14 வசனம், இனி அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி நீ நல்ல பிள்ளையா இருடாங்கிறாரு. இவன் என்ன பண்ணுறான், இவன் ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு யூதர்கள்ட்ட போய் என்ன பண்ணுறான், ஏங்க அதான் அங்கே நின்று பேசுகிறாரு இல்லைங்க, அவர் இயேசுதானுங்க, அவர் தாங்க இந்த சொகமாக்கினார். உடனே இவனுங்க அவரை 16 கடைசி, அவரை கொலை செய்ய ஒன்று ஓய்வு நாள் கட்டளையே இந்த ஆள் என்ன பண்ணுறதில்ல, கை கொள்றதில்ல. என்ன கை கொள்றதில்ல, ஆக்சுவலாக நம்ம மேலே என்னெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் குற்றம் சாட்டுறான்னா அத்தனையும் அவன் தான் செய்கிறான். மதம் மாற்றுறோங்கிறானா, நாம் என்னைக்காவது யாரையாவது மதம் மாற்றிருக்கிறோமா? மாற்ற முடியாது. முதல்ல என்ன பண்ண முடியாது, மதம்லாம் மாற்றவே முடியாது. நம்ம என்ன மட்டும்தான் சொல்கிறோம், நம்ம ஆண்டவர் மாதிரியே நாமளும் ஜென்டிலாக இருக்கிறோம். ஏசுக்கிட்ட வாங்க நம்புங்கிறோம், ஏசு நல்லவர்னு சொல்கிறோம், சொல்கிறதும் தான் நம்ம செய்கிறோம். ஆனால் அவன் பால்ராஜ் ஐயா கிராமத்துக்கு போகிறாரு, ராஜா சம்பத் ஐயா கிராமத்துக்கு ஏசுன்னு சொல்ல போகிறார். என்னத்தையா எங்கள் ஊருக்கு வந்தீங்க, உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல வந்தோங்க, ஏசுனா அதை பற்றி சொல்ல வந்தோங்க. ஆஹா, நீ பெரிய மாத்திரையா, நாங்கள் யாரைங்க மாற்ற முடியும், அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாதுயா, எங்கள் ஊருக்கு எதுக்கே வந்தேன். உடனே இவனுங்க எல்லாத்தையும் ஊரில் இருக்கிறோம்னா வாங்க இந்த கோயிலில் திருநூறு எடுங்கய்யா, குங்குமத்தை எடுங்க வாங்கய்யா. 2 பேரும் குட்டிச்சு இழுத்துட்டு எங்கே போகிறாங்க, கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. எங்கள் சாமியை உளுந்து கும்பிடியா. இப்போ யார் மதம் மாத்துறா,
இவங்க மாற மாட்டாங்க, நம்ம மாற மாட்டோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அராஜகம் பண்ணுறாங்களா? மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா? பூசுறாங்களா மேலே? இப்போ யார் பண்ணுறது இல்லையா? அடுத்தது தாய் மதத்துக்கு திரும்புவோம். கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுறான்? கொண்டாந்து மந்திரம் பண்ணி உனக்கு அதுக்கு என்னது காசு வேறு. நீ வந்து பண்ணினா உனக்கு எவ்வளோ தருவோம்? இவ்வளோ காசு தரும் இல்லையா? அது அங்கங்கே உள்ளது அவன் அமுக்கிறது போக மீன் இல்லையா? இப்போ பாருங்கள், அதெல்லாம் அவன் தான் செய்கிறான். இப்போ யூதர்களில் அதே தான் பார்ட்டி, யூத மத பார்ட்டி. சரியா? சரியா? இது என்ன பார்ட்டி? இதுவும் ஜூவிஷ் பார்ட்டி தான். இங்கே வந்து ஜனதா பார்ட்டியா? பாரதிய ஜனதா பார்ட்டி. ஆமாம். இது என்ன பார்ட்டி? இது வந்து இஸ்ரேல் ஜூவிஷ் பார்ட்டி, ஐஜேபி. சரியா? சரி பாருங்க, இப்போ இவங்க சொல்கிறாங்க, வாசிங்க. 17 வாசிச்சிட்டிங்க தானே? 18. ஸோ முதல்லையே கொலை செய்யணும்னு பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகுது? அதிகமாக இல்லையா? ஸோ அதிகமாக கொலை செய்யணும்னு வகை தேடுறாங்க. ஆமாம், பிதான்னு சொல்கிறார். சரி, இப்போ வாசிங்களா அந்த இந்த வசனம் 18 17 வாசிங்க. நல்லா பாருங்க, பிதா இங்க பாருங்க, பிதா என்ன செய்யறாரு? இதுவரைக்கும் அப்படின்னா நான் வர்ற வரைக்கும் கிரியை செஞ்சது யாரு? பிதா. நான் வந்ததுல இருந்து குமாரனாகிய நான் என்ன பண்றேன்? கிரியை செய்யறேன். அப்ப நான் எப்படி இல்ல? சும்மா இல்ல. நான் எப்படி இல்ல? சும்மா இல்ல. என்ன பண்ணிட்டே இருக்கிறேன்? வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். சரியா? வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். அடுத்தது இப்ப மறுபடியும் வாங்க, 19 வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் சும்மா ஏதோ ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே நம்ம கற்பனை பண்றோம் தானே? பிதாவானவர் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு? சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் தானே? ஆனால் இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு? பிதாவானவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? கிரியை செய்கிறார். அங்கேயும் பிதா கிரியை செய்கிறாருன்னு சொன்னாரா? இங்கே பாருங்கள், பிதாவானவர் என்ன செய்கிறத நாம் குமாரன் பார்க்குறார். அதை தவிர வேற எதையும் என்ன பண்ணுறதில்ல. ஆமாம், குமாரன் தானாக எதையும் செய்கிறதில்ல. பிதா என்ன செய்கிறத பார்க்குறாரோ அதை தான் யார் செய்கிறார்? குமாரன் செய்கிறார். ரைட்டா? அடுத்தது தான் என்னெல்லாம் செய்கிறாரோ அதையெல்லாம் யாருக்கு காட்டுறாரு? குமாரனுக்கு காட்டுறாரு. பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காட்டுவார். பிதாவை பற்றிய ஒரு புரிதல் இதுவரைக்கும் யூதர்களுக்கு இல்லை. யூதர்கள் பிதானே சொல்ல மாட்டாங்க. இத பேரை சொல்லக்கூடாது. அதனால தேவன வாயில, அதனாலதான் அந்த சொல்லக்கூடாத பேரை அதிகமா சொல்லிடக்கூடாது, தெரியாம கூடன்னு தான் நீ என்ன பண்ணாத, உன் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காயாகன்னு கட்டலாம் இல்லையா? இப்ப இவரு ரொம்ப தாராளமா என்ன சொல்றாரு? பிதா பிதாங்கிற இத இவங்களால என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. எங்க அப்பா என்ன செய்யறத பாக்குறேன்னா அதுதான்டா நான் செய்யறேன்னா, இப்போ பொதுவாக அப்பானாக்கா குமாரன் அப்பாவுக்கு எப்படிப்பட்டவன் தான் சொல்லுங்க? சமமானவன். ஏன்னா அப்பனுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் ஆள போகிறது யார் தான்? குமாரன் தானே. அப்போ குமாரன் பிதானா என்ன ஆயிடுது?
ஈக்குவல் ஸ்டேட்டஸு. நீ ஒரு சாதாரண கலிலேயன், நீ வந்து என்ன சொல்ற, பிதா பிதான்னு இருக்கிற. ஓஹோ, உனக்கு டைம் பாட்டுக்கு வேகமாக ஓடி போயிடுது. நான் ஏமா உன்ன மாதிரி தான் நானும், என்ன மாதிரி தான் நீயும். சரி, ரைட். அடுத்தது இருங்க. இப்போ பாருங்க, பிதாவோட கிரியையை தான் நான் செய்கிறேன். நான் எதை பார்த்தனோ அதை தான் செய்கிறேன். பிதா எனக்கு காட்டுறாரு. அன்பாக இருந்து இன்னும் அதிகமான கிரியை எனக்கு காட்டுவார். இதெல்லாம் சொன்னாரா? கிரியைகளை பற்றி தான் ஆண்டவர் இங்கே பேசிட்டு வர்றார். இப்போ அவனை சுகமாக்குனது என்னது? ஒரு கிரியை. புரியுதா? இப்போ பாருங்க, இங்கே அவருடைய கிரியை என்னன்னா, ஒன்று உயிர்ப்பிக்கிறார். பக்கத்தில் நீங்கள் நம்பர் போடுறதுன்னா போட்டுங்க. முதல்ல அவருடைய கிரியை என்ன, வசனத்துக்கு பக்கத்திலே கூட போட்டுக்கலாம். ஒன்று, அவருடைய கிரியை என்னது? செத்து போனவனை உயிர்ப்பிக்கிறது, செத்து போன சரீர அவயவங்களை உயிர்ப்பிக்கிறது இல்லையா? கல்லறைக்குள்ள போனவனை கடைசி நாளில் உயிரோடு எழுப்புறது இல்லையா? ஒன்று உயிர்ப்பிக்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? நியாய தீர்ப்பு செய்கிறார். ரெண்டாவது என்ன செய்கிறாரு? நியாய தீர்ப்பு செய்கிறார். யாருக்கு? யாருக்கு? எல்லா மனிதர்களுக்கும் அவர் என்ன பண்றாரு? நியாய தீர்ப்பு. அடுத்த வசனத்தில் இல்லையா? அடுத்தது பாருங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. இப்ப உங்களுக்கு ஒரு கிரியை இருக்கு. நீங்கெல்லாம் என்ன பண்ணும்? ஒரு கிரியை செய்யணும். என்ன கிரியை? மனிதர்கள் செய்ய வேண்டிய கிரியை என்னது? அதுல விசுவாசிக்கிறது. புரியுதுங்களா? ரொம்ப தெளிவா யோவான்ல ஆண்டவர் திரும்ப 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 துவக்கத்தில் இருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஒன்று, அவர்தான் தேவனை விசுவாசிக்கிறது. இன்னொன்று, அவர்தான் தன்னோட குமாரனை அனுப்பினார்னு விசுவாசிக்கிறது. மூணாவது, அந்த பிதா இன்னைக்கும் குமாரன் மூலமா என்ன பண்றாரு? கிரியை செய்யறாரு. அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நம்பணும். அப்ப அவர் உயிர்ப்பிக்கிறார்னு நம்பணும். அவர் என்ன பண்றாரு? நியாய தீர்ப்பு செய்கிறவர்னு நம்பணும். இப்ப என்ன சொல்றாரு? அப்படி விசுவாசிக்கிறவனுக்கு அவர் என்ன செய்யறாராம்? நித்திய ஜீவன். மூணாவது கிரியை என்னதுங்க? நித்திய ஜீவன் கொடுக்கிறார். அப்படின்னா முடிவில்லாத வாழ்வு கொடுக்கிறார். முடிவில்லாத வாழ்வுன்னா என்ன தெரியுமாயா? நித்திய ஜீவன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? முடிவே இல்லாத காலமா உண்டாக்கின கடவுளாகிய பிதாவோடு உறவு கொள்வதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்னது? இப்ப பால்ராஜையா ஜீவன் உள்ளவரா அப்படின்னா, ஆமா ஜீவன் உள்ளவர். எப்படி சொல்றேன்? அவருக்கும் பிதாவுக்கு என்ன இருக்குது? குமாரனுக்கு என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது. அதுதான் ஜீவன். அதுதான் ஜீவன். உயிர் ஜீவன் இல்லை. புரியுதுங்களா? அது பூமியில எல்லாருக்கும் பொதுவா இருக்குது. புரியுதா? இந்த உயிர் இல்லை. கடவுளோட இருக்கிற கனெக்ஷனுக்கு பேர் தான் ஜீவன். புரியுதா? அடுத்தது, அந்த ஜீவன்ல கடைசி வரைக்கும் நம்ம நினைச்சிருந்தா அவரோட கூட முடிவில்லாத காலம், அதாவது அதுக்கு என்னவே இல்லை, முடிவே இல்லை. காலத்துக்கும் கடவுளோட நம்ம எப்படி இருக்க போறோம்? ஐக்கியமா உறவுல இருக்க போறோம். அதுக்கு பேர் தான் என்னது? நித்திய ஜீவன். 3 கிரியை சொல்லிட்டுனா 3 கிரியை பார்த்துட்டோமா? 4வது 25 வசனம் வாசிங்க. மரித்தோர் போய் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்க முடியுமா அப்படின்னா இதுல 2 அர்த்தம் இருக்குது. ஒன்னு, கல்லறைக்கு போனவன், செத்து போனவன் யாருடைய சத்தத்தை கேட்பான்? கடவுளுடைய, இல்லைன்னா இயேசுடைய சத்தத்தை, மேசியாவோட சத்தத்தை கேட்பான். அதே இன்னொரு அர்த்தம், சுவிசேஷத்தை போய் நம்ம மக்களுக்கு அறிவிக்கிறோம். ஆவியில மரித்து போனவங்க கடவுளுடைய சத்தத்தை என்ன பண்றாங்க? கேட்கறாங்க. அப்ப
நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. அப்போ சபைக்குள்ளே இருக்கிறவங்க தான் சத்தத்தை கேட்பாங்களா? இல்லை. சபைக்கு வெளியே இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க? தேவகுமாரன் அவங்க கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையும் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் பேசுறது அவங்களால என்ன பண்ண முடியும்? தங்களுக்குள்ள உணர முடியும், கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியும். அடுத்த வசனம் வாசிங்க. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். 4வது வசனத்தை கேட்கிறவர்கள் என்ன ஆவாங்க? பிழைப்பாங்க. அங்க உயிர்ப்பிக்கிறார்னு பார்த்தோமா? அடுத்தது என்ன பார்த்தோம்? நியாய தீர்ப்பு கொடுக்கிறார்னு பார்த்தோமா? 3வது நித்திய ஜீவனை கொடுக்கிறார்னு பார்த்தோமா? 4வது பிழைப்பார்கள், பிழைப்பூட்டுகிறார். என்ன பண்றாரு? பிழைப்பூட்டுகிறார், பிழைக்க வைக்கிறாரு. சரியா? அடுத்தது என்ன பார்க்குறோம்? 26ஆம் வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி. சரி, இப்போ பாருங்க, இன்னொரு இது உங்களுக்கு சொல்லித்தரேன். பிதாவும் குமாரனும் எதில் சமம்? பிதாவும் குமாரனும் எதில் சமம்னு ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்றாரு. முதல்ல 17ஆம் வசனம், கிரியையில் சமம். செயல்பாட்டில் 2 பேரும் எப்படிப்பட்டவங்க? சமமானவங்க. ரைட்டா? அடுத்தது பிதாவுக்கு குமாரன் எதுல சமமா இருக்கிறாங்க பாருங்க. எஸ். 21ஆம் வசனம். 21ஆம் வசனம், உயிர்ப்பிக்கிறதுல 2 பேரும் சமமா இருக்கிறாங்களா? சரி. அடுத்தது 22 என்னது? நியாயம் தீர்க்கிறதுல 2 பேரும் சமமானவங்க. சரி. 3 ஸ்தானத்தில் சமம். 23ஆம் வசனம், குமாரனை கனம் பண்ணாதவன் பிதாவையும் கனம் பண்ணல, இல்லையா? அடுத்தது 26 பிதாவுக்குள்ள ஜீவன் இருக்குது, குமாரனுக்குள்ள ஜீவன் இருக்குது. 2 பேருக்குமே என்ன இருக்குது? நித்திய ஜீவன்ல 2 பேருமே சமமானவங்க. சரியா? அடுத்தது இப்போ பாருங்க, கடைசி நாளில் நடக்க போகிறதையும் சொல்கிறாரு. நியாய தீர்ப்புன்னு நீங்கள் பார்க்கும்போது கடைசியில் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்போமே, அது மட்டும் இல்லை, பூமியிலையும் அவர் என்ன கொடுக்குறாரு? நியாய தீர்ப்பை கொடுக்குறார். சரியா? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி செய்கிறார். அடுத்தது 28ஆம் வசனத்தில், பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கு. இது என்னத்தை குறிக்குது? இது கடைசி கால உயிர்த்தல், இல்லையா? எப்ப? இது ஒரு கால் ரகசிய உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால உள்ள உயிர்த்தலும் அடங்கும். நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க இல்லையா பூமியில் உள்ள எல்லாரும், அது. அடுத்தது பாருங்க, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எந்திரிப்பாங்க, தீமை செய்தவர்கள் ஆக்கினை தண்டனை அடையும்படி எந்திரிப்பாங்க. நான் என் சுயமாய் ஒன்றுமே செய்யறதில்ல, நான் கேட்குறபடியே நியாயந்திருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடலை, என் பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கு. மொத்தத்தில் என்ன சொல்கிறாரு? நானும் பிதாவும் இணைஞ்சு செயல்படுகிறோம். We are united in our working. நல்லா கவனிங்க, இணைந்து செயலாற்றுறது ரொம்ப கஷ்டம். இணைந்து செயலாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்? போட்டி தான், வேற ஒன்றும் இல்லை.
ஈகோ தான் அடிப்படைனா. ஈகோ. நான் பாலை ஏதோ சொன்னார், நான் நல்லா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அவர் எடுக்கிறார், பேசாமல் ஏன்ட்டே கொடுத்துருவேன். ரைட்டா? வருமா வராதா? வரும். 3 பேர் போகிறீங்க, 3 பேருமே நல்லா டீச் பண்ணுற கிருபை பெற்றுருக்கு. அது என்ன, இவருக்கு மட்டும் 3 கிளாஸு, எனக்கு வந்து 2 கிளாஸ் மட்டும் போட்டிருக்கு. எனக்கும் 3 போட வேண்டும் இல்லையா? பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள்ள இந்த போட்டி வரவே இல்லை. எத்தனை வருஷமா? நித்திய காலமா. அதை தான் நமக்கு முன்மாதிரியாக செட் பண்ணுறோம். நமக்குள்ள நிறைய நேரம் என்ன ஆகுது? அறிவு பெருமை, அப்புறம் என்னென்ன பெருமை இருக்குதோ அத்தனை பெருமையை எட்டி பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த பெருமையும் இந்த ஈகோவும் தான் நம்ம என்ன பண்ணுது? கெடுக்குது. சரியா? ஒரு 5 நிமிஷம் லேட்டாக கிளாஸ் முடித்தா கோவிச்சுக்காதீங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு. ஏன்னா அதை மீதி பகுதியை கூட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். 31லேருந்து 47 வரைக்கும். சரியா? சாட்சிகள்னு போட்டுக்கிட்டிங்கன்னா முதல் சாட்சி பிதாவின் சாட்சி போட்டுங்க. அவர் ஆண்டவர் சொல்லுகிற சாட்சிகள். 1 என்ன சாட்சி? பிதாவுடைய சாட்சி. வசனம் 32, 37, 38, 32, 37, 38 யாருடைய சாட்சிங்க? பிதாவின் சாட்சி. 2வது யோவான் ஸ்நானனின் சாட்சி. யோவான் ஸ்நானகனோட சாட்சி 32, 33, 34, 35. 33லேருந்து 35 வரைக்கும். மூணாவது அவருடைய கிரியைகள், ஆண்டவர் செய்கிற வேலைகள் அவரை பற்றி சாட்சி கொடுக்குது. சரியா? வசனம் 36. சரியா? 4வது சாட்சி வந்து வேத வாக்கியங்கள். 4வது சாட்சி வேத வாக்கியங்கள். இதுல இயேசு ஏற்றுக்கொள்ற சாட்சி என்னது? பிதாவோட சாட்சி. மீதி சாட்சியெல்லாம் யாருக்காக? மக்களுக்காக, பொதுமக்களுக்கு, விசுவாசிகள் யார் நான் கேட்குறாங்களோ அவங்களுக்கு. யோவானோட சாட்சியை விட எனக்கு மேன்மையான சாட்சி இருக்குதுங்கிற இல்லையா? பிதாவே என்னை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. என் கிரியைகள் என்னை பற்றி சாட்சி யாருக்கு? உங்களுக்கு. ரைட்டா? வேத வாக்கியங்கள் யாரை பற்றி சாட்சி கொடுக்குது? என்னை பற்றி சாட்சி அப்படின்னு இயேசு இவங்களை எல்லாத்தையும் சொல்கிறார். பிதாவோட சாட்சி யாருக்கு தெரியாது? மக்களுக்கு தெரியாது. பிதா கொடுக்குற சாட்சி யாருக்கு தெரியாது? மக்களுக்கு தெரியாது. ஆனால் மீதி 3 யாருக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியும். யோவான் கொடுத்த சாட்சியை அவங்க கேட்டுக்கிறாங்க, அவருடைய கிரியைகளை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேத வாக்கியங்களை உண்மையாக நீ ஆராய்ந்தேன்னா கட்டாயமாக அதில் இருந்து என்னை பற்றி சாட்சியை நீ நிறையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சாட்சிகள் எது என்னை பற்றி சாட்சி சொல்லுகிறது அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு? அடையாளம் காட்டு இல்லையா? ஆனால் யூதருடைய மனப்பான்மை என்ன? இல்லை இல்லை இல்லை, அதை தான் நம்ம பார்க்குறோம். 40, 41 பாருங்கள். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. 1 என்ன இல்லை? மனதில்லை. உங்களுக்கு என்கிட்ட வர்றதுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. சரி, நான் மனுஷரால் வருகிற மகிமையை அதை பார்க்க வேணாம், அந்த இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? 2வது யூதர்கள்ட்ட என்ன இல்லை? 42ஆம் வசனம். தேவ அன்பு இல்லை. 2வது என்ன இல்லை? முதல்ல என்ன இல்லைங்க?
மனசு இல்லை, தேவ அன்பு இல்லை. மூணாவது என்ன இல்லை? நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. 43ஆம் வசனம். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதனால? எதனால? வேறொருவன் வந்தா என்ன அவனை ஏத்துக்குவீங்க, சுயநாமத்தினால வந்தா அவனை ஏத்துக்குவீங்க. அவன் யாரு? அந்தி கிறிஸ்து. அவன் யாரு? அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் வரப்போறான் இல்லையா? அவனோட ஆவி ஏற்கனவே பூமியில என்ன பண்ணிட்டு இருக்குது? கிரியை செஞ்சிட்டு இருக்குது. அவனை நீங்க என்ன பண்ணிக்குவீங்க? உண்மையான கிறிஸ்துவை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா எதிர்க்கிற கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்தி கிறிஸ்துனா வேற ஒண்ணும் இல்லை, கிறிஸ்துவுக்கு எதிரானவன், அவ்வளவுதான். புரியுதா? அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏத்துக்குவீங்க. சரியா? அடுத்தது, பிதா கிட்ட உங்களை பத்தி நான் என்ன பண்ண மாட்டேன்? குற்றம் சாட்ட மாட்டேன். யார் குற்றம் சாட்டுவ? மோசே தாங்க எங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்றீங்கடா. ஆனா நீங்க அவனையும் நம்புறதில்ல, மோசையும் நீங்க என்ன பண்றதில்ல? நம்புறதில்ல. அது இல்லை போட்டுங்க. மோசையும் நீங்க அந்த தெளிவா இல்லைன்னு அங்கே வரல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணல? மோசையை நீங்கள் விசுவாசிச்சா என்னையும் என்ன பண்ணுவீங்க? விசுவாசி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மோசையை என்ன பண்ணல? நம்பல. சரியா? அடுத்தது, அவன் எழுதின வேத வாக்கியங்களை நீங்கள் என்ன பண்ணல? விசுவாசிக்கலாம். 5 இல்லை. சரிங்களா? 5 இல்லை. அதனால நீங்க அந்தி கிறிஸ்துவை ஏத்துக்கிறீங்க. அடுத்தது, நீங்க ஏன் என்ன ஏத்துக்கல? உங்களுக்கு மனசு இல்லை. 1. 2, மனுஷரால் வர்ற மகிமையை தான் நீங்க தேடுறீங்க. அப்புறம் வேற என்னது? ஏமாத்துறவனை நீங்க நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. மொத்தத்தில் நீங்க வேத வாக்கியங்களை நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஸோ 2 கேள்வியில் முடிக்கிறார். 1 என்ன கேள்வியில் முடியுது? 44 கடைசி, நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? கேள்வி என்னது? நீங்கள் எங்கேயோ விசுவாசிக்க போகிறீங்க. 47, நான் சொல்கிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீங்க? என்னை எப்படி விசுவாசிப்பீங்க? என் வசனத்தை எப்படி விசுவாசிப்பீங்க? அதான் கேள்வி. ஸோ இந்த வேத பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். சரியா? மோசே இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களில் இருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு எழுதினார். அதை யார் நம்பல? யூதர்கள் நம்பல. யூதர்கள் எதை நம்பினாங்க? மேசியான்னு ஒருத்தர் வருவார், அவர் பெத்லகேமில் தான் பிறப்பார், அவர் ராஜாவாக வருவார், அப்படி நம்பினாங்க. அப்போ அவங்க இஷ்டத்துக்கு அதை ரொம்ப இவங்க சகோதரி ரொம்ப அழகாக வலியுறுத்தினாங்க இல்லையா? அதாவது அவங்களுக்கு எது வசதியாக தெரியுதோ அதை நம்புறதுக்கு தான் அவங்க விரும்பினாங்களே தவிர வேத வாக்கியங்களை உள்ளபடி நம்புறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. சரியா? ஓகே. இதில் கேள்விகள் எதாவது இருந்தால் அடுத்த வாரம் கேட்குறதுக்கு வச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த பகுதியை முடிக்கிறோம். அடுத்த வாரம் கிளாஸ் நடத்துகிற பொறுப்பு யார் எடுத்துக்கிறது? நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? ஸ்டான்லி நான் பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? ஸ்டான்லி பொறுப்பெடுத்துக்கிறேன். சரி, அப்போ